தீர்ப்புகள் பாடி வந்தோம். தலைவனே உமதடி நாடி வந்தோம். தமிழினில் திருப்புகழ் பாடி வந்தோம். தலைவனே உமதடி நாடி வந்தோம். நரம்பிசை மீட்டி உனை தொழுதோம். நன்மைகளால் நம்மை நிறைத்திடுவார். நரம்பிசை மீட்டி உனை தொழுதோம். நன்மைகளால் நம்மை நிறைத்திடுவார். நானிலம் போற்றிடும் நாயகனே, நலம் தரும் அருளினை பொழிந்திடுவார். நலம் தரும் அருளினை பொழிந்திடுவார். தமிழினில் திருப்புகழ் பாடி வந்தோம். தலைவனே உனதடி நாடி வந்தோம். தமிழினில் திருப்புகழ் பாடி வந்தோம். தலைவனே உனதடி நாடி வந்தோம். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் குறை குற்றங்கள் பாவங்கள் ஏற்று மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை வேண்டுவோமாக. உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன்சீட்டை உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு எனும் பாஸ்கா மறைநுகால் அளித்தீரே. எங்கள் உள்ளங்களில் இருந்து நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 பேரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த
ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை ஜெருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாவுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது. இயேசுவும் அவரிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவரிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய வாசகங்களில் நான் முதல் வாசகத்தை எடுக்க விரும்புகின்றேன். காரணம், முதல் வாசகம் வேலையாட்களை பற்றி கூறுகின்றது. அங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, வீட்டில் கணவன், மனைவி, தகப்பன், தாய், நீங்கள் வேலை செய்கின்றீர்கள். அப்போ நீங்களும் வேலையாட்கள். அதே போலத்தான் உலகில் எல்லா இடங்களிலும், விசேஷமாக வேலைத்தலங்களில் நீங்கள் எல்லாரும் வேலை செய்கிறீங்க. வேலை செய்து கொண்டு தான் உங்களுக்கு பணமும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு. அன்று ஆதி திருச்சபையிலும் வேலையாட்கள் தேவைப்பட்டது. காரணம், வாசத்தில் கேட்டவாறு சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை. சில நேரங்களில் நாங்கள் ஒரு சிலரை கவனிப்பதில்லை. ஆனால் அன்று கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 தீர்த்தூதர்களும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஏனென்றால் 2 வேலையும் செய்ய இயலாது. ஆகவே தான் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூயாவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 பேரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டுதலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம். ஆகவே இந்த வாசத்தில் நாங்கள் காண்கின்றோம், இறை பணிக்கும் வேலையாட்கள் தேவை. அதே போல பொது விடயங்களுக்கும் வேலையாட்கள் தேவை. அவர்களிலிருந்து தான் அன்று திருச்சபையில், ஆதி திருச்சபையில் டயக்கோன் அல்லது டீக்கன் என்ற அந்த பணி உருவாகினது. அதே போலத்தான் இன்றும் சில நாடுகளில் இந்த டயக்கனேட், அதாவது டீக்கன் என்ற ஒரு பணியும் இருக்கின்றது. அவர்களில் கல்யாணம் முடித்தவங்களும் இருக்கிறாங்க அந்த டீக்கன் பணியில். அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலும், மரணச்சடங்கு, மற்றது திருமணம், இந்த 3 திருவச்சாங்களும் அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் இலங்கையில் அந்த பணி இன்னும் ஆரம்பிக்க இல்லை. ஆனால் வேறு நாடுகளில் இந்த பணியும் இருக்கின்றது. அவர்களுக்கு பூச நேரமும் மறைவுரையை கொடுக்கலாம். அப்போ அன்று அங்கிருந்து ஆரம்பமான அந்த பணிதான் இன்று அது வளர்ந்திருக்கின்றது. அதே போல் மற்ற பொது நிலையர்கள் நீங்கள் பங்குகளில் மரியாஞ்சேன, இருதய சபை,
வின்சென்ட் பால் இப்படியெல்லாம் சபைகளில் மறையாசிரியர்கள் மற்றது பாடக குழாம் இப்படியெல்லாம் நீங்கள் பணி செய்து கொண்டு வருகின்றீர்கள். அப்போ திருச்சான்று நான் முதல் ஆரம்பத்தில் கூறியவாறு உலகத்திலும் வேலையாக்கல் அவசியம், குடும்பத்திலும் வேலையாக்கல் அவசியம். பெற்றோர்கள் பிள்ளைகளை பழக்க வேணும், வேலை செய்ய, கூட்டுறது, பீங்காங்கோப்பை கழுவுறது, இந்த சின்ன வேலையிலெல்லாம் பெற்றோர்கள் பழக்க வேணும். அப்போ இது மாதிரி. ஆனால் இந்த எல்லா வேலையும் நாங்கள் ஒரு தெரியாத கடவுளுக்குத்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அப்போ இந்த பணிக்காக நாங்கள் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாக இந்த பணி யாதும் நான் முன்பு கூறியவாறு தெரியாத எங்களுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கடவுளுக்குத்தான் நாங்கள் பணி செய்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவரை அனைத்துறையின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துறையின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கையை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, அக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னி மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் உடையிறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகையும் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரலும்
முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தின் பங்குழுமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மெல்கம் ரஞ்சித், துணையாயர்கள், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமு ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தத்த வரமரல் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
பெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் பெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாயும் தீமைகளை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளிவாரும். ஆமீன். இதயம் திறந்தே நிறந்தே அழைத்தே இறைவா வந்திடுவாய். இன்னுள்ளத்தில் நீ குடியிருந்தாலே இன்னல்கள் அகன்றிடுமே. இதயம் திறந்தே நிறந்தே அழைத்தேன் இறைவா வந்திடுவாய். என் தெய்வம் நீயாவாய், உன் தீபம் நானாவேன். என் தெய்வம் நீயாவாய், உன் தீபம் நானாவேன். என் கண்களும்
உன்னை காண வேண்டும் தேவா வந்திடுவார். என் கண்களும் உன்னை காண வேண்டும் தேவா வந்திடுவார். இதயம் திறந்தேன் இறந்தே அழைத்தேன் இறைவா வந்திடுவாய். என் உள்ளத்தில் நீ குடியிருந்தாலே இன்னல்கள் அகன்றிடுமே. இதயம் திறந்தேன் இறந்தே அழைத்தேன் இறைவா வந்திடுவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறைநூல்களின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தாள் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான்
நன்றி பாடல் நான் பாடுவேன்.